ப்ராசஸ் லேஅவுட்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் லேஅவுட்டை இந்த ட்ராயிங்கை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் ஒன் செட் ஆஃப் மிஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்த ஃப்ளோரில் அடுத்த செட் ஆஃப் மிஷின் இருக்கும். ஸோ ஒன் ஃப்ளோரில் அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் நமக்கு வந்து நடக்கும். அடுத்த ஃப்ளோர் மாறி ஆச்சுன்னா அதில் வந்து அடுத்த ப்ராசஸ் மட்டும் தான் நடக்கும். ஸோ இதனால் இதை வந்து ப்ராசஸ் லேஅவுட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னா பெட்டர் அண்ட் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோரில் வந்து ஒன் டைப் ஆஃப் மிஷின் மட்டும் இருக்கிறதுனால இதை வந்து இந்த மிஷின்ஸை வந்து நம்ம வந்து எப்போவுமே யூஸில் வச்சுட்டு இருக்க முடியும். ஸோ எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷனாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் ஃப்ளெக்சிபிள் ஆஸ் இ ஃப்ளோ ஆன் எனி ப்ராடக்ட் அட் எனி டைம் வித்தின் த கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து நமக்கு வந்து ஒன் டைப் ஆஃப் மிஷின் மட்டும் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ராடக்டை வந்து எனி டைம் ப்ராடக்டை எப்போனாலும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆனாலும் அடுத்த மிஷினை வச்சு எந்த டைம்னாலும் நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் மிஷின் ஹென்ஸ் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த மிஷின். ஸோ இதில் வந்து மிஷின் நமக்கு அதிக வேண்டிய தேவையில்லை. ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு செட் ஆஃப் மிஷின்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை வந்து விட போதுமானது தான். இப்போ ப்ராடக்ட் லேஅவுட் எடுத்தாச்சுன்னா அதில் வந்து அதிக மிஷின் தேவைப்படும். ஏன்னா ஃபுல் ப்ராசஸே முடிக்கணும். இதில் அப்படி கிடையாது. ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணுறதுனால ஒரு மிஷின் நமக்கு போதும். தி ப்ரொடக்ஷன் வில் நாட் பி அஃபெக்டட் டியூ டு ஆப்சென்ட் ஆஃப் ஒர்க்கர் ஆர் மிஷின் பிரேக் டவுன். ஸோ இதில் வந்து ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆனாலும் நமக்கு ஒரு ப்ராசஸில் ஒரு வேளை நம்ம அதிக செட் ஆஃப் மிஷின் வச்சுருந்தா ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆனாலும் இன்னொரு மிஷினை வச்சு நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம். அதே போல் ஒர்க்கரும் பார்த்திங்கன்னா ஒன் செட் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் போயிட்டு இருக்கனால அந்த ஒர்க்கரை வச்சு ஒரு ஒர்க்கர் இல்லைனாலும் இன்னொரு ஒர்க்கரை வச்சு நம்ம வந்து சமாளிச்சிடலாம். வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் மே மேக் த ஒர்க்கர் டு பி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங். ஸோ இதில் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது இந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ண அதே ஒர்க்கர் தான் வந்து அடுத்த ப்ராசஸுக்கு வந்து மூவ் ஆகுறாரு. ஸோ இதில் அதனால் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் பண்ணுறதுனால ஒர்க்கர்ஸ் வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சேலஞ்சாகவும் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி ஈஸிலி இன்க்ரீஸ். ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு ஜாப் மட்டும் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ரிக்யூர் மோர் ஸ்பேஸ். ஸோ வந்து இதில் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இஸ் மோர். ஸோ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிட்டால் அங்கேருந்து மறுபடியும் மெட்டீரியலாக இன்னொரு ஃப்ளோருக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குது. ஸோ அதில் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இஸ் மோர். மேனுஃபேக்சரிங் டைம் இஸ் மோர் அண்ட் ஹென்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ மேனுஃபேக்சரிங் டைம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசன் அதுதான். மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நியரில் இருக்காது, எல்லாமே டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மேனுஃபேக்சரிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். சூப்பர்விஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் டிஃபிகல்ட். ஸோ வந்து சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு மாறிகிட்டே இருக்கணும். ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிட்டுனா மறுபடியும் அடுத்த ப்ராசஸுக்கு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ சூப்பர்விஷன் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். மோர் ஸ்கில் ஒர்க்கர் அண்ட் சூப்பர்வைசர் ஆர் நீடட். ஸோ இதில் வந்து ஸ்கில் ஒர்க்கர் தேவைப்படும். ஏன்னா வந்து மல்டி ஜாப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுன்னா இன்னொரு ப்ராசஸ் பண்ணுறதுனால ஒர்க்கர் வந்து ஸ்கில்லாக இருக்கணும். அது வந்து சூப்பர்வைசருமே ஸ்கில்லாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இஸ் டிஃபிகல்ட். ஸோ ப்ராடக்ட் லேபிள் எடுத்தாச்சுன்னா மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேண்ட்லிங் பண்ணிடலாம் நியரில் இருக்கிறதுனால. ஆனால் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டு தான். லெஸ் சேஃப்டி. இதில் வந்து டிசைன் பார்த்திங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் வந்து சேஃப்டி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும்.